ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद् सम्प्रदायकर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ ஓம் சன்னோ மித்ரः संवरुणः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्यतमृदा सम्बभूव समेन्द्रो मेधय स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मे यापिहितः श्रुतं मे गोपाय. ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिभृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिन् स्वमृतमस्मि द्रविणहं स्वर्चसं
சுமேதா அமிர்தோக்ஷிதா இதி திரிசங்கோர்வேதானுவச்சன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து வாக்ம சக்ஷு ஸ்ரோத்ரமதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராக மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் கர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். அபிவாதய மனஹ. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதையதயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தகுங்கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. பேஜ் நம்பர் 150. நூற்றி 49 அஞ்சாவது சூத்திரம். பூதேஷு தத்ஸ்ருதேஹே நைகஸ்மின் நைகஸ்மின் தர்ஷயதோஹி சமானச்ச ஆஸ்ருத்யுபக்ரமாத் அமிர்தத்வம் ச அனுபாக்ஷய. ஓகே, அனுபூஷ்ய. பூதேஷு தத் சுருதேகே. மூணாவது அதிகரணம் அத்தியக்ஷாதிகரணம். அத்தியக்ஷாதிகரணம். ஓகே, நம்ம 4:30 மணிக்கு வகுப்பு எடுத்திருக்கோம் காலையில். ஆனால் காலையில் விடிய காலம்பர் ரெகுலர் கிளாஸில் 2 வகுப்பு எடுத்ததில்லை. ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிறோம் ஒரே நேரத்தில் 2 வகுப்பு. அதுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள்லாம் நம்மெல்லாம் தீவிர முமுட்சு ஆகிட்டோம் அப்படின்றது இதில் இந்த கருத்து இன்றைக்கி வந்திருக்கிறது.
நாளைக்கும் வந்துட்டிங்கன்னா சமத்தா. அப்புறம் ஒரு நாள் லீவ் விட்டுடலாம், சனிக்கிழமை, அவங்க சொந்த காரியெல்லாம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து சமாராதனை. சரீரம் விட்டு சரீரம் போகிறது ஜீவா இங்கே வந்து சொல்லப்படுறது. சரீரம் டு சரீரம், உத்கிராந்தி கதி ஆகதி அப்படி படித்தோம் இல்லையா? அதுவே இன்னொரு ஆங்கிளில் டெக்னிக்கலாக படிக்கணும். இந்த சரீரத்துலேருந்து இன்னொரு சரீரம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்க முடியும், அதுக்குள்ளார நடக்கிற மாற்றங்கள் என்ன, இதை பற்றினா தான் நம்ம பேச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு உபனிஷத்து வாக்கியத்தை வந்து எடுத்துட்டு நாம் வந்து விசாரம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது வந்து 6-8-6 ஓகே, சாந்தோக்கிய உபனிஷத்து, அதுதான் நம்ம இப்போ படிச்சுட்டுருக்கோம். அஸ்ய சௌமிய புருஷஸ்ய வாங் மனசி சம்பத்தியதே, மனஹ பிராணே சம்பத்தியதே, பிராணஹ தேஜக சம்பத்தியதே, தேஜக பரஸ்யாம் தேவதாயாம். எப்படி ஒன்றுன்னா இது ஷிஃப்ட் ஆகிறது அப்படின்றது பார்க்கணும். இந்த சாந்தோக்கியம் வந்து என்ன பண்ணுறதுன்னா தேஜகா அக்னி தத்துவத்தில் கடைசியாக போய் சேர்க்கிறது. பிருகதாரண்யம் என்ன பண்ணுறதுன்னா ஜீவத்துவத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த ஜீவத்துவம் கரெக்டாக, அக்னித்துவம் கரெக்டாக. அதுக்கு வியாசாச்சாரிய சமாதானம் சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அக்னி சகித ஜீவத்துவம், அந்த இடத்துல ஜீவா போய் அங்கே போய் சேர்றான், கடைசியில் ஜாயின் பண்ணிக்கிறான் அப்படின்றது. ஸோ சாதாரணமாக வந்து உங்களுக்கு ராக்கெட் தத்துவத்தில் எப்படி இருக்கும்னா ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிட்டு போகும். இந்த ராக்கெட்டு தத்துவத்தில் சரீரம் டு சரீரம் அதில் வந்து லோடட் பண்ணிட்டு போகும், காலி பண்ணிவிட்டு, வீடு காலி பண்ணுற மாதிரி. ஓகே, எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போவோம், எக்ஸப்டு பிரம்மசூத்திர புக்கு தவிர. புரியுதா? அப்படியே அவன் வீட்டில் கேட்டேன், உங்கள் வீட்டில் இப்போ நீ காலி பண்ணியிருக்க, பிரம்மசூத்திர புக்கு இருக்காது பாரு. அதே போலேயே இருந்தது, மீதி எல்லாம் இருக்குது, ஆனால் பிரம்மசூத்திர புக்கு இல்லை. அதனால் ஆனால் கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவோம் நம்ம. அங்கே காலி பண்ணும்போது தட்டு டம்ளர் அங்கெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், அந்த வீட்டில் போய் பார்த்துக்கலாம், அப்புறம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். வீட்டை எடுத்துகிட்டு போயிடுவோமா? வீட்டை அங்கேயே விட்டுட்டு போயிடணும். புரியுதா? இதுதான் சரீரத்தை விட்டுடணும். சரீரத்தில் இருக்கிற நம்மளுடைய சொந்த சொத்து வந்து சூக்ஷ்ம சரீரம், சிதாபாசன், பிராணன், இதெல்லாம் இருக்குது. அடிஷ்னலாக இங்கே சிலது சேர்த்துக்க போகிறோம். அதுதான் இங்கே படிக்கக்கூடிய ஒரு அடிஷ்னலாக நாம் என்ன சேர்த்துக்கிறோம். பஞ்சாக்னி வித்யாவில் ஒரு தினசாக படித்தோம் இல்லையா, கதி ஆகதி. இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு கோணத்தில் அதே விஷயத்தை படிக்க போகிறோம். இது ஒரு சமாச்சாரம், பேசிக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்போ சரீரத்தை விட்டு ஜீவா பிரிகிறது. இந்த ஜீவா சரீரத்தில் வந்து எப்போ வேணால் பிரியும். இதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, வாடகை வீடு இது. இந்த சரீரம்ன்றது வாடகை வீடு. ஓகே, ஓனர் வந்து சொல்லும்போது நம்ம தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்து காலி பண்ணிட்டு போகணும், புறையறதான். ஆனால் வீட்டை வந்து விட்டுட்டு போயிடணும். இங்கே வீட்டை விட்டுடுறது மாத்திரம் இல்லை, இந்த சரீர சம்பந்தப்பட்ட எந்த உறவுகள்லாம் இருக்கிறதோ அதையும் விட்டுட்டு போயிடணும். அப்புறம் இந்த சரீரத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்க சொத்து பத்து எல்லாம் இருக்குல்ல, அதையும் விட்டுட்டு போயிடணும். புரியுதா? இந்த சரீரத்து மூலயமா நீ இங்கே வந்தல்ல, அப்போ நீ சேர்த்து வச்சுருக்க புண்ணிய பாப்பம் இருக்குல்ல, அதையும் விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு போக முடியாது, எவனும் எடுத்துக்க மாட்டான். புரியுறதா? காயலாங்கடையில் கூட போட முடியாது. புரியுறதா? அதை நீ தான் பேக் பண்ணி அதை இது எல்லாத்தோட சேர்த்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, எதை எடுத்துகிட்டு போனோம், எதை விட்டுட்டு போனோம், இது வந்து கிளாரிட்டியோட டிஸ்டிங்ஷன் இருந்ததுன்னா உனக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்துடும். ஓகே, நிறைய விஷயத்தில் உனக்கு சமாதானம் வந்துடும் நேச்சுரலாக. ஓகே, இது தான் பிரமாண ஸ்ரத்தா.
ஓகே, அப்போ உட்கிராந்தி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. வாக்கு இந்திரியம் அதனுடைய செயல்கள் இருக்குல்ல, ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்லாம் மனசில் புகுகிறது. அதாவது 10 இந்திரியங்களுடைய ஆக்ஷன்ஸ், செயல்கள் மனசில் போய் ஜாயிண்ட் ஆகிறது. எப்போ? அந்த காலே, மரண தருவாயில், மரணம் அடைய போகிற அந்த ஸ்டேஜ். இதில் இப்போ உட்கிராந்தி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இந்த 10 இந்திரியங்கள் வந்து மனசில் அடங்கிறது ஃபஸ்ட்டு உட்கிராந்தி. செகண்டு உட்கிராந்தி என்ன அப்படின்னா, இந்த மனசிலிருந்து பிராணனுக்கு போகிறது. இது செகண்ட் உட்கிராந்தி. மூணாவது உட்கிராந்தி, மூணாவது ஸ்டேஜு, இந்த பிராணன் வந்து தேஜஸ் தத்துவத்தில் போய் அடங்கிறது. புரியுறதா? இந்த மாதிரி 3 லெவலில் மெதுவாக இந்த சரீரத்தை விட்டு பிரியறது. உடனே டமால்னு வந்து உயிர் போகாது. புரியுறதா? அதனால் கொஞ்சம் நேரம் வந்து பாடியில் இருக்கும். ஸோ பல்ஸ்லாம் குறையிறது இல்லையா? அப்போ வந்து இப்போ மைண்டெல்லாம் ஒர்க் பண்ணின்னு இருக்கும். அப்போ மைண்டெலாம் ஒர்க் பண்ணின்னு இருக்கும்போதுனா அந்த மைண்டுக்கு வேண்டிய மந்திரம், தந்திரம், நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி அனுப்பணும். இப்படிதான் வெறும் பித்திருக்காரியம் போன பிறகு செய்கிறதில்ல. முதல் பித்திருக்காரியம் வந்து அவன் வாக்கெல்லாம் அடங்கும் போதே அந்த பித்ருக்கு சம்மந்தப்பட்ட உறவுக்கு நாம் ஹிதமாக ஏதாவது பண்ணணும். ஹிதமாக பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? கீதா பாஷ்யம் போட்டு விடணும். புரியுதா? கந்த சஷ்டி கவசம் போட்டு விடணும். ஸ்லோகம்லாம் சொல்லணும். தசசாந்தி பாடம் சொல்லியிருக்கோம். அப்போ அறிவு இருந்து எமோஷனல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் கேட்டுட்டு போச்சுன்னா அடுத்த தடவையாவது ஒழுங்காக கிளாஸுக்கு வரும். புரியுதா? ரெகுலராக. இதெல்லாம் வந்து ஒரு இந்த அபௌருஷ்ய விஷய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் பற்றி இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அக்னி தத்துவத்தில் ஒடுங்கிறதா அல்லது ஜீவாத்ம தத்துவத்தில் ஒடுங்கிறதா அப்படி கருத்து. அக்னி தத்துவமே ஜீவ தத்துவம் அப்படின்னு எந்த குழப்பமும் இல்லைன்னு வியாசாச்சாரியர் சமாதானப்படுத்திட்டார். ஓகே, இந்த புது சரீரம் எடுக்கிறதுக்கு இந்த இனிமேல் ரெடி பண்ணணும். சயின்ஸ் வந்து டிஎன்ஏலாம் சொல்லும். அந்த இதெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்து அந்த சரீரத்தோட அந்த வம்சம் விருத்தி அதுக்கெல்லாம் வந்து அவன் ஒரு புது கணக்கு ஒன்று வச்சுருக்கான். அந்த ஸ்தூல சரீரத்தில் கணக்கு வச்சுருக்கான். புரியுறதா? எல்லாமே இந்த டிஎன்ஏலாம் வந்து இதெல்லாம் வந்து ஸ்தூல சரீர சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவனால் வந்து மேக்சிமம் ஸ்தூலத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணிட்டான். இன்றைக்கி வந்து மேக்சிமம் டிஸ்கவரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு. அதுவும் ஸ்தூலமான விஷயந்தான், சூக்ஷ்மம் கிடையாது. அப்போது இதில் என்னென்னா, சூக்ஷ்ம சரீரத்தோட இந்த சூக்ஷ்ம மனசு இருக்கு இல்லையா, அதோட பிராணனில் போய் சேரும்போது பிராணன் வந்து ஃபஸ்ட்டு மனசு ஹெவி லோட் ஆகிடுறது. ஏன்னா இந்த 10 இந்திரியமும் மனசுக்குள்ளே வந்துடுது. இப்போ மனசு வந்து பிராணனுக்குள்ளே வந்ததுன்னா பிராணன் ஹெவி லோடட் ஆகிடுறது. நல்லா கவனிச்சுக்குங்க. அந்த பிராணன் ஹெவி லோடடாக இருக்கிற பிராணன் அது போய் இதில் போய் சேர்றது, தேஜக தத்துவத்தில் போய் சேர்றது. இதில் என்ன அப்படின்னா, இதோடு சேர்ந்த ஒரு புது விஷயம் என்னென்னா, இந்த ஸ்தூல சரீரம் அங்கே வேணும் இல்லையா, அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய மைனூட் பார்ட்டு பஞ்சபூத்த ஸ்தூல சரீரம் வந்து இதுக்குள்ளே போகிறது. இது வந்து நம்ம அந்த ஜல சரீரத்தில் போகிறதுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா, அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டிய ஸ்தூல சரீரமும் அதுக்கு வேண்டிய மைனூட் பார்ட்டு கிராஸ் லெவலில் தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்க முடியாது. ரொம்ப மைனூட்டாக அதிசூக்ஷமமாக சேர்ந்து அப்போ பர்த்து டு பர்த்து நடந்துகிட்டே இருக்கிறது. ஸோ இதனால் நம்ம வந்து அவன் செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட்டு இது விஷயம் புரிஞ்சனா அவன் வந்து இந்த நம்ம விட்டு பிரிவான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சரீரத்தை விட்டு பிரிய மாட்டான். வேறு ஒரு புது சரீரம், அழகான சரீரம், ஏதோ ஒரு சரீரம் அவனுக்கு கிடைக்கும், நல்ல சரீரம் கிடைக்கும். இந்த ஜீவன் பழைய பட்டெல்லாம் போட்டுருங்கன்னு கத்துவான் பாரு. அதை மாதிரி பழைய சரீரத்தை தூக்கி போட்டுருங்க, புது சரீரத்தை எடுத்துக்குங்க அப்படி சொல்கிறது தான் இந்த கிளாஸு. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சையானி நவா
தேஹி. எல்லாம் பழைய பட்டு போட்டு புதிய பட்டு வாங்கிறது, பழைய சரீரத்தை போட்டு புது சரீரத்தை வாங்கிறது. அதுக்கான எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கிறதுன்றதான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த திருஷ்டாந்தம் வந்து ஒரு பெரிய கொட்டி கிடக்கிற ஒரு களிமண், வாஸ்ட் களிமண். ஓகே, அந்த களிமண்ணில் ஓகே அதில் வந்து ஒரு இதை தவிர இது அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாரு, லேமினேஷன் ஃபோட்டோ. லேமினேஷன் ஃபோட்டோ. இதில் பாருங்கள், ஒரு குட்டி பானை இருக்குது. மேலே இருக்கோ? அங்கேயே இருக்குது. ஓகே, குட்டி ஃபோட்டோ இருக்குது. புரியுதா? இந்த குட்டி பானை வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கு. புரியுதா? அதெல்லாம் வந்து இப்போ 2 நாளைக்குள்ளே நடக்கலைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டுக்கு போயிடுவேன். சங்கு வரலையா, அடுத்த ஆல்டர்னேட்டுக்கு போவேன். ஓகே, மகாபலிபுரத்தில் வாங்கிடுவேன். இப்போ அதுக்கெலாம் ஒரு லிமிட் வச்சுருக்கேன், டைம். இதுக்குள்ளே அவன் வரலைன்னா அடுத்ததுக்கு போயிடுவேன். இந்த ஓகே, எல்லாத்தையும் வந்து 23ஆம் தேதி காட்டணும். புரியுதுதா? அதனால் வந்து நமக்கு எல்லாம் லோடடாக இருக்குது. புரியுதா? இந்த நாட் ஓன்லி பிராணன் லோடட், தேஜஸ் லோடட். இப்போ நம்ம வாழ்க்கையே லோடடாக இருக்கிறது. புரியுதா? இதையும் பண்ணோம், அதையும் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். புரியுறதில்ல? அதனால் டிக்கெட்டை புக் பண்ணோம். டிக்கெட்டில் ஒரு 4-5 வகையான டிக்கெட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. நீங்கள்லாம் ஓகே 25ஆம் தேதி நம்ம இதுக்கு ரிஷிகேஷ்க்கு டிக்கெட் புக் பண்ணோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ திருப்பதிக்கு வரவங்க அவங்க வந்து 24ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணோம். ஜூன் மாதத்துக்கு வரத்துக்கு 24ஆம் தேதி பண்ணோம். அவங்கவுங்க பண்ணிக்கலாம். ஏதோ இது ஜூன் மாதம் 14, 15 திருப்பதிக்கு வரணும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன். ஓகே, அது பிரார்த்தனைக்கு. யாருக்கு இன்ட்ரெஸ்ட்க்கோ வரலாம், அதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. யாராவது உங்களுக்காக பண்ணலாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்களே கேட்டுக்கிட்டிங்கன்னா கெஞ்சினேன் எனக்கும் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைசா கொடுத்தா பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஓகே, இது என்ன கேம்பா இது? அதனால் இது வந்து பிரார்த்தனை. இது என்னுடைய பர்சனல் பிரார்த்தனை. யாருக்கு வரவங்களும் வரலாம். இந்த குட்டி பானை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம். புரியுதா? அதை வந்து கொடுத்துருவோம். இதுக்காக வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, ஹியூஜ் களிமண்ணில் ஒரு சின்ன ஃபீஸ் எடுப்பான். சின்ன ஃபீஸ் எடுத்து பானையே பண்ணுவான். ஓகே, அந்த மாதிரி கோல்ட் ஸ்மித் என்ன பண்ணுவான்னா, நிறைய கோல்டு இருக்கும், தங்கம். அந்த தங்கத்தில் இத்தினூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு அது என்ன இப்படி தொங்குறது, என்னது ஜிமிக்கி. இது இத்தினூண்டு ஜிமிக்கி இருக்குது. புரியுதா? குட்டி ஜிமிக்கி இப்படி பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கோல்டு நிறையா இருக்கும். அதில் ஒரு துணுக்கு எடுத்துப்பான். துணுக்கு எடுத்து அதில் வந்து நிறைய வேலைப்பாடெல்லாம் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதில் வந்து கல்லெல்லாம் வைப்பான். இப்படிலாம் வைப்பான். வைரக்கல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் குட்டியாக இருக்கும். ஆனால் வைரக்கல்லோடு இருக்கும். ஜொலிக்கும். அது புரியுதா? அப்போ குட்டியாக தான் இருக்கும். அது மாதிரி ஹோல் பிரபஞ்சத்தில் இவன் என்ன பண்ணுறான், பஞ்சபூதத்தில் கொஞ்சமாக எடுத்து, ஏன்னா இந்த ஒரு சரீரத்துக்கு மாத்திரம்தான் வேணும் பஞ்சபூதம். புரியுதா? பஞ்சபூதத்தில் ஆனது தான் இந்த சரீரம். அதுலேருந்து கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பஞ்சபூதத்துக்கு போகும். ஆனால் நம்ம வந்து பேர்டு வியூவில் வந்து குட்டியாக பார்க்குறோம். ஏரியல் வியூவில் பார்த்தா 80 கிலோ இந்த சரீரம். இண்டிவிஜுவலாக ரொம்ப வெயிட்டு, ஹைட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோடு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்படி இந்த இதில் அமேசிங் நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்ரு. எப்படி சரீரம் விட்டு சரீரத்தை உண்டாக்குறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை பற்றி விஷயத்தை பேசணும். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, சரீரம் விட்டு சரீரம் போகிறது ரொம்ப பெரிய சமாச்சாரமாக இருக்கிறது. நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய மூளை இதை வந்து பண்ணின்னு இருக்குது. ஆச்சரியமான விஷயம். ஏற்கனவே நம்ம பஞ்சாக்னி வித்யை தரவாக பார்த்து போன 100வது ஷிபிரில் இங்கே தான் சாஸ்திராலய, இங்கே குருஜி பவனில் வந்து சாஸ்திராலய ஷிஃப்ட் ஆகிடுச்சு பாரு மைண்டு. அப்படிதான் இங்கே தான் நம்ம வந்து குழந்தை பிறந்து, ஸ்திரீக்கிட்ட வந்து குழந்தை பிறந்து நம்ம ஈரோடுக்கு போனோம்.
புரியுதா? அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவுக்கு கடைசியில் வந்து பிறக்கும். புரியுதா? ஸ்திரீக்கிட்ட வருது கடைசியாக. ஓகே, அந்த சரீரத்தை தான் நம்ம இங்கே வந்து பேசிகிட்ருக்கோம். உத்கிராந்தி 4-2-5 சூத்திரத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். உத்கிராந்தி சரீரம், சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது. அப்போது பிராணரூப சகிதா பஞ்சபூத அம்சே அவதிஷ்டதி. இப்போ என்ன ஆயிடுச்சு? அடுத்த லோடு இந்த பிராணன் வந்து என்ன ஆயிடுச்சு? பிராணரூப சகிதா பஞ்சபூத அம்சே அவதிஷ்டதி. இப்போ லோடட் ஆயிடுச்சு. புரியுதா? எது? தேஜகா லோடட் ஆயிடுச்சு. அப்போ சாந்தோக்கியம் பிராணகா பிராணம் தேஜசி சம்பத்தியதே. சம்பத்தியதேன்றது வர்பு. ஓகே, அப்படி ஆகிவிட்டது. இப்போ உபனிஷத் படி தேஜசி அக்னி தத்துவம் உபலக்ஷணம் வச்சுட்டு பிராணன் ஜாயினிங் சிங்கிள் பூதமா இல்லை பஞ்சபூதமா அப்படி டவுட் வந்துடும். ஒரு பூதம் சொன்னால் எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கணும். எப்படி வந்து வாங் சொன்னால் 9 இந்திரியமை எப்படி சேர்த்துக்கணுமோ அதுபோல் அது 1 சொன்னால் 10 சேர்த்துக்கணும். இப்படி தான் 10 சேர்த்துக்கணும். நம்ம தப்பாக சேர்த்துக்கணும். அது இப்படி இல்லை, அது சம்பந்தமாக சேர்த்துக்கணும். புரியல? பூதேஷு தத சிறுத்தேகே. பூதேஷு பஞ்சபூத அம்ச, அதாவது துல்லியமாக உள்ள ஸ்தூலமாக பஞ்சபூதத்தில் மைனூட்டு பகுதி ஒரு பகுதியை களிமண் மாதிரி எடுத்துக்கொள்கிறது. இந்த பஞ்சாக்னி வித்யாவில் ஆகதி வந்த மாதிரி இங்கே வந்து பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயம் பிரதம பாதத்தில் தது அந்தர பிரதிபத்தி அதிகரணம் படித்தோம். சூத்திரம் 3.1.1. ஓகே, தது அந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிக்ஷ்வத்தகா பிரஷ்ன நிரூபணாபியாம். இது வந்து 3.1.1 போன அத்தியாயத்தில். அந்த விஷயத்தை இங்கே வந்து திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணுறோம். வேறு ஒரு கோணத்தில் ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ மெதுவாக மரணத்திற்கு இட்டுட்டு போகிறது. டக்குன்னு மரணம் ஜலசரீரம் போயில்ல. டக்குன்னு இந்த ஜலசரீரம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதுன்றத இப்போ இந்த ட்ரிப்பு நம்ம படிக்கிறோம். புரியுதா? எப்படி மரணத்தோடு விளையாடுறோம் பாரு நம்ம. அதுவே ஒரு ஜாலியாக இருக்கிறது. புரியுதா? பொம்மை பிடிச்சி விளையாடுற மாதிரி, பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடுற மாதிரி நீ பர்த்லேருந்து டெத்துக்கு போகிறத, அது ஒரு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிகிட்ருக்கோம். இந்த பூதேஷு, பூதேசிப்புன்றது ஹெவி லோடட் வேர்டு. அதில் கவுனப்பிராணா ப்ளஸ் முக்கிய பிராணா ப்ளஸ் பஞ்ச நுண்ணிய ஸ்தூல பஞ்சபூதம், அதில் கிராஸ் எலிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஜீவா பஞ்சாக்னி வித்யாவில் சொன்னது போல் தாயோட கர்ப்பப்பையில் வந்து ஸ்தூல சரீரமாக வர்த்ததே ஜாயத்தே. ஸ்தூல கர்ப்பப்பையில் இருந்து அப்புறம் பிறக்கிறது. புரியுறதா? அதாவது ஸ்தூல சரீரம் டு புதிய ஸ்தூல சரீரம், புதிய ஷோரூம் அப்படி திறக்கப்படுறது பூதேஷு. ஓகே, இவ்வளவு நுணுக்கங்களை மெடிக்கல் சயின்ஸோ வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க வரப்போகிறாங்க. அதுக்கு பேர் வித்யா சங்கல்பம். புரியுதா? இன்னும் அவன் இது இந்திரியத்துக்கே வரலை, கர்மேந்திரிய ஞானேந்திரியத்துக்கே வரலை. இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு மெடிக்கல் சயின்ஸு நம்ம ஒரிஜினல் மெடிக்கல் சயின்ஸ் வரப்போகிறது வித்யாவில். அந்த டயத்தில் இதெல்லாம் சொல்லுவோம். கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை எப்படி உருவாகிறது, 1 மாதத்தில் எப்படி இருக்குது, 2 மாதத்தில் இருக்குது. இதெல்லாம் கோயிலில் செலவடிச்சிருக்கான் எத்தனையோ வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதா? ஆனால் நம்மளுடைய பெருமையை நாமே மறந்து போயிட்டோம் எல்லாத்தையும். அவன் வந்து ஃபாரினர்ஸை கொடுத்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்குள்ளே காஸ்ட்லி ஆகிடுது. அதனால் அடுத்த குழந்தைக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. சும்மா ஒரு ஆயாமா வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து 10 ரூபா கொடுத்தா அது வந்து பிரசவம் பார்த்துட்டு போயிடும். ஒரு சாதாரண ஈவெண்ட்டை எவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணிட்டான் பாருங்களேன். இப்படி காட்டுறது, அப்புறம் ஜலத்தில் இருக்கிறது, இப்படி இன்னும் அவங்க வாங்கின பணத்துக்கு பண்ணல. முதல்ல 2 லட்சம் கட்டிடணும். அவன் ஏமாத்துறானா இல்லை நம்ம ஏமாந்து போகிறோமா எதுன்னு புரியல. இது புரியுறதா? ஒரு 10 ரூபாயில் வெத்தலை பாக்கு கொடுத்து அந்த ஆயாமா வரும், அதுக்கு இன்னொரு 100 ரூபா கொடுத்தா தான் என்ன ஒரு ஜீவனே பிறக்க வைக்கிறத, அதுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அப்புறம் இதில் தீட்டில் போட்ட புடவே தான் கொடுக்க முடிய, ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா தான் என்ன கொடுக்க மனுஷே வராது.
புரியுறதா? ஏதாவது பழைய பட்டு நீ ஏதாவது 10 பட்டு புடவை வச்சுருக்க, ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்துட்றத, புரியுதா? இதெல்லாம் அப்போ இது பண்ணணும். அந்த ஆயாமல் மொத்தமாக அப்படியே சரீரத்தை பிரசவம் பார்க்கும். இது மாதிரி 1 2 இல்லை, 10 வீட்டுக்கு போய் 10 2 20 குழந்தை 50 குழந்தை அது சர்வீஸில் பார்த்துரும். இது ஒரு சாதாரண ஈவெண்ட்டாக இருந்தது, இப்போ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. பூதேஷு பிராணரூப சகிதா பஞ்சபூத அம்சே அவதிஷ்டதி தத்து சுருத்தே சாந்தோக்கியம் 6:8 பிராணகா தேஜசி ஸ்ருதி வாக்கியம் இருக்கிறது. ஆக்க மாடர்ன் சயின்ஸு, மாடர்ன் எஜுகேஷன் இவங்களுக்கெல்லாம் இந்த நாலேஜ் வந்து ரொம்ப டஃப்பான நாலேஜு, ஒத்துக்க முடியாத நாலேஜ். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இது படிச்சிருக்கோம், ஆஸ்திக நாஸ்திக விதேசி தர்ஷனம். அங்கெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். இப்போ இந்த 555க்கு வந்த பிறகு தான் சுவாமிஜி அங்கே சொன்னது எவ்வளோ வேலிடு பாயிண்ட் அப்படின்றத தெரியும் உங்களுக்கு. 3வது அதிகரணம் அத்தியக்ஷ அதிகரணம். இனி கடைசி சூத்திரத்தில் அதில் என்ன சொல்கிறது, 4:2 ந ஏகஸ்மின் தர்ஷயதா ஹி. ஒரு சின்ன சந்தேகம் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சொல்கிறார் இவர். என்ன சொல்கிறாருன்னா, பிராணகா தேஜசி ஜீவா பிராணன் அக்னி தத்துவத்தில் வந்து ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு பிருகதாரண்யத்தில் வேறு திசையை காட்டுறது. ரெண்டுமே எப்படி ஆகும் அப்படின்னு அதுக்கு நம்ம தத்துவம் சொல்லிட்டோம். அக்னி தத்துவமாகிய ஜீவாத்மாவில் பிராணனுடன் கூடிய ஜீவா ஒடுங்குகிறான். இப்போ என்ன டவுட்டுன்னா, ஏகீபூதமா அல்லது பஞ்சபூதமா? உபனிஷத்து தேஜஸி ஒன்று மட்டுமே சொல்லியிருக்கே, என்ன தேஜஸி அக்னி தத்துவம் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் நீர் என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர், பஞ்சபூதம்னு சொல்கிறீர். ஓகே, வியாசர் சொல்கிறாரு, அப்பா பிரகஸ்பதி, நான் சொந்தமாக எந்த விஷயமும் சொல்கிறதில்ல, பஞ்சபூதத்தில் ஒடுங்குகிறதுன்றது சுருதி வாக்கியம். சுருதி வாக்கியத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஜீவா ஒடுங்குவது ஏகி பூதம்மா பஞ்சபூதம்மா. பஞ்சாக்னி வித்யாவில் 3வது அத்தியாயத்தில் விரிவாக இதை பார்த்துருக்கோம். தேர்ஃபோர் 4:2 சூத்திரத்தில் நம்ம வந்து தர்ஷயதா, தர்ஷயதகன்னா இது வந்து இந்த சம்ஸ்கிருத கிராமரில் 1 2 பன்மை. ஓகே, அப்படி நம்பர் இருக்குது. 1 2 2 தனியாக சொல்லுவோம், அப்புறம் நிறையா இருக்கிறத சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி இதில் வந்து 2 சொல்கிறது இங்கே தர்ஷயதா. அப்போது இங்கே 2 என்ன விஷயம்ன்றதை சொல்லி ஆகணும். ஓகே, அப்போது இதில் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பிராணசகித ஜீவா வெளியேறின பிறகு ஷரீர தர்ஷனம் பண்ணுறோம் நம்ம, புரியுதா? இதை கடைசியாக ஒரு தடவை அந்த சரீர தர்ஷனத்தை பண்ணிவிட்டு இது வந்து 2 விதமாக போகிறது. பிருகதாரண்ய உபநிஷத்து அழகாக இதை சொல்கிறது. ஒரு பிறவியில் உள்ள ஸ்தூல சரீரம் நுண் அம்சங்களிலிருந்து அடுத்த பிறவிக்கான ஸ்தூல சரீரத்தை ஜீவாத்மா பெறுகின்றது. அதுக்கு உபநிஷத்து அழகான ஒரு உதாரணம் சொல்கிறது. நான் முன்னாடி சொன்ன உதாரணம் தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எழுதிட்டேன், புரியுதா? அது என்னென்னா, பிருகதாரண்யம் 4:4 444 பேசஸ்காரி அப்படின்னா கோல்ட்ஸ்மித்து, பேசகா ஸ்வர்ணத்திலிருந்து, மாத்திரம் அபாத்தாய ஒரு சின்ன அளவு எடுத்துறது, குட்டியாக எடுத்துப்பாங்க கோல்டு. ஓகே, நவதரம் கல்யாணதரம். ஓகே, இன்றைக்கி வந்து கிருஷ்ணமூர்த்தி மாமாவுக்கு 80வது கல்யாண நாள். ஓகே, கல்யாண தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய அழகு மிக்கது. இப்போ அவருடைய வாழ்க்கை வந்து 80 கடக்கிறதுனால புதிய அழகு மிக்க வாழ்க்கை. இனிமேல் வந்து அவர் வந்து சாஸ்திரமே கதின்னு இருக்க போகிறார், சதாபிஷேகம். அதுக்காக நவதரம் கல்யாண தரம். ஓகே, அப்படின்னா புதிய அழகு மிக்க. அந்நிய திருப்பம் தனுதே, மற்றொரு வடிவமாகிய உருவாக்குகிறான். இங்கே கோல்ட்ஸ்மித்து எப்படி குட்டியாக எடுத்து இன்னொரு ரூபத்தை அழகாக பண்ணுறானோ, அதுபோல் பகவான் பிராணன் லோட்டட் ஜீவாவை பழைய சரீரத்திலிருந்து
நுழைஞ்சி புதிய சரீரத்தை உண்டாக்குறான் அப்படின்னு 4 அந்த மந்திரம் சொல்கிறது 444. இப்போ 445 அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா அதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன இம்பார்ட்டன்னு ஏகிபூதல பஞ்சபூதல அதுக்கு பிரமாணம் வியாசர் கொடுக்குறாரு. பிருத்திவீமய ஆப்போமயோ வாயுமய ஆகாசமய தேஜோமய பிராணசகித ஜீவா பஞ்சபூர்த்தி வழியாக தான் மாறுகிறான். புது சரீரத்தை எடுத்து தாயின் வயிற்றில் வர்த்ததே ஜாயத்தே. ஓகே, அப்படி இருக்கிறான். ஸோ மனுஸ்மிருதி இது வந்து சுருதி வாக்கியம். மனுஸ்மிருதி வாக்கியம் வந்து 1.27 அதில் வந்து தச அர்த்தானாம். பாருங்களேன், தச அர்த்தானம்னா என்ன அர்த்தம்? தச அர்த்தானம்னா 10ல் பாதி அப்படின்றது. இது டைரெக்டாக 5ன்னு சொல்லக்கூடாது, பஞ்சன்னு. அதுதான் இது சம்ஸ்கிருத ஸ்பெஷல். இப்படிதான் தச அர்த்தானாம். 5 பூதத்தில் இவன் மாறும். அப்போ ஸ்தூல தேகம் டு ஸ்தூல தேகம் பிரயாண உத்கிராந்தி ஆகதி சூக்ஷ்ம சரீரத்தோட பிராணனோட ஜீவனுடைய நுண்ணிய ஸ்தூல பஞ்சபூதங்களோட ட்ராவல் பண்ணி ஒரு புது சரீரத்தை எடுக்கிறான். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் மாத்திரம் இங்கே புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதாவது இந்த ஸ்தூல சரீரம் இன்னொரு சரீரம் கண்டிப்பாக எடுத்துகிறோம். உன்னுடைய பழைய மனசு அங்கே போகும், உன்னுடைய பழைய புத்தி அங்கே போகும், சிதாபச ஈகோ இருக்கு இல்லையா, அதுவும் போயிடும். அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த இன்னொரு சரீரத்துக்கு போயிடும். ஒன்று போகாது. உன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க சொத்து பொத்து நீ வச்சிருக்கிற பிளாட்டு எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு போனதை அப்படியே எடுத்துக்கிட்டு போக முடியாது, பேத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்தூலம். அப்புறம் இது சூக்ஷமம். இது வந்து நம்ம பேசிக்காக பாடி விட்டு பாடி போகிறது இருக்கு இல்லையா, கூடு விட்டு கூடு பாயிருது. கூடு விட்டு கூடு பாயிருது பெரிய வித்தியா. நாம் கூட தான் பண்ணி போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், அப்புறம் கூடு விட்டு கூடு பாய போகிறோம். இது ஒரு பெரிய விஷயமாக சொல்லுவான். ஓகே, அவன் கொஞ்சம் பிஃபோர் டைம் செஞ்சிருவான், அதனால் அது பெருசாக இருக்குது. நம்ம வந்து நேச்சுரல் ப்ராசஸாக பண்ணுவோம். புரியுதா? முன்னாடியே ஒரு கூடு விட்டு கூடு வந்திருக்கு இதே. புரியுதா? இந்த கூடு வந்து இந்த கூடு விட்டு அடுத்த கூடுக்கு போக போகிறோம். இது என்னடா பெரிய டீலிங்கு. 6வது சூத்திரத்தில் ந ஏகஸ்மின் தர்ஷயத்திகி ந ஏகஸ்மின் பிராண தேஜகா பூர்வபக்ஷி ஜீவா ஒரு பூதத்தில் தான் பொருத்தக்கூடியது, அது தவறு. ந ஏகஸ்மின் அப்படி கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்? இந்த சுருதி வாக்கியம் சொல்கிறது. தர்ஷயதி ஹி ஸ்ருதி வாக்கியம் 4.4.5 ஸ்ருதி வாக்கியம். ஸ்மிருதி வாக்கியம் வந்து 1.27 மனுஸ்மிருதியில் சொல்கிறது. அதனால் நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்தூல சரீரத்தில் நீ பெஸ்ட்டு சரீரம் போகிறதுக்கோ, உபாசகனாக போகிறதுக்கோ, இல்லை அஜ்ஞானியாக போகிறதுக்கோ, அல்லது ஜீவன் முக்தியாக இருந்து மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கோ, அதெல்லாம் செய்கிறதுக்கு பேசிக்கலி ஒரு விகித கர்மா சொல்லி கொடுத்துருக்கு நம்ம சாஸ்திரம். அது தானம், தவம், யஜ்ஞம். நாளைக்கு கேட்பேன் என்ன, இந்த 3 விஷயத்தை மாத்திரம் மறக்கக்கூடாது. அடிப்படையில் இருக்கிற சாதனம் தானம், தவம், யஜ்ஞம். ஏன் தானம் சொல்கிறது? உபனிஷத்து ஸ்மிருதி எல்லாருமே சொல்கிறாங்களே. நம்ம இதில் வந்து தானம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்? புண்ணியம் கிடைக்கும். இன்னொன்று ப்ராக்டிக்கலாக சொல்ல, நம்ம இந்த பட்டினத்தரை பார்த்தியா? பட்டினத்தை பார்த்தியா? ஒரு அறிவு வந்திருக்குமே. ஒரு சிங்கிள் குண்டுமணி கூட பொட்டியில் வச்சுருக்கல, சிங்கிள் குண்டுமணி, அதை வந்து ஒரு சிங்கிள் குண்டுமணி கூட நீ எடுத்துகிட்டு போக முடியாது அடுத்த சரீரத்துக்கு. நிச்சயமாக சரீரம் விட்டு சரீரம் போகிறோம். ஓகே, சரீரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். புரியுதா? அப்போ உபாசகன் எப்படி போவான், மற்றவெல்லாம் எப்படி போவான்றதை படிக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு, தானன்றது அறிவோடு இருக்கவன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் வந்து அன்னதானத்துக்கு நிறைய கொடுக்கணும். இந்த இது இல்லை 108வது பிரம்ம வித்யா சிபிரில் நிறைய தான தர்மங்களாக பண்ணணும். அன்னதானத்துக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சோம். அதுக்கப்புறம் வியாசருக்காக 555 இன்ட்டு ₹1, ₹2, ₹100, ₹1000 வரைக்கும் அது வந்து எடுத்து தனியாக வச்சிடணும். அப்போ இப்போ இந்த 2 மாதமாக என்ன பண்ணணும்?
இந்த 2 மாதமாக என்ன பண்ணணுன்னா பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி என்ன பையன் பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணுவோம்ல, பட்டு புடவை இருக்கணும். பட்டு புடவை எவ்வளோ? பட்டு புடவையில் 2000க்கா 3000க்கா எடுப்பீங்க கல்யாணத்துக்கு? சும்மா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். பட்டு புடவை உங்கள் பொண்ணுக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு மருமகள் எடுக்கிறதா? யார் வீட்டில் யார் எடுக்கிறது? என்னடா இது உங்கள் விஷயம் தானே சொல்கிறேன். நான் என்ன சன்னியாசியத்தை பற்றி சொல்கிறேன். பையன் வீட்டில் எடுக்கிறதா பொண்ணு வீட்டில் எடுக்கிறதா? பையன் வீட்டில் எடுக்கிறது. சில சம்பிரதாயத்தில் பொண்ணு வீட்டில் எடுக்கிறது. சில சம்பிரதாயம் 2 பேரும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு எடுப்பாங்க. ஓகே, ஏதோ இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ பட்டு புடவை எடுப்பீங்க கல்யாணத்துக்கு? 2000 3000? ஓகே. இப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறது வள்ளி தான். வள்ளி உன்னுடைய பட்டு புடவை எவ்வளோ? 25,000. புரியுதா? அப்போ 25,000னா 50,000 அன்னதானத்துக்கு கொடுக்கணும், அப்படி அர்த்தம். புரியுதாப்பா? இது நான் ஒரு பட்டு புடவை மாத்திரம் தான் சொல்லிருக்கேன். கல்யாணத்துக்கு 100,000 செலவு இருக்குது. புரியுதா? இப்போ லேட்டஸ்ட்டு ரஞ்சினி பண்ணியிருக்கா. நீங்கள் வேணால் அவகிட்ட லிஸ்ட்டு கேட்டுக்குங்க எவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணிங்கன்னு. புரியுதா? ஒரு அம்மிக்கல் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஒரு 5 பிரம்மசூத்திரம். ஓகே, 555 × 5. புரியுதா? ஒரு அம்மிக்கல்ல சும்மா 2 நிமிஷத்துக்கு கடன் வாங்கிறதுக்கு, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறதுக்கு. புரியுறதா? அருந்ததி எங்கே பார்க்க போகிறேன்? கல்லையாவது பார்ப்பா. புரியுதா? இதுக்கெல்லாம் நீ இப்படி உன்னுடைய கல்யாண வைபவத்தை நினச்சிண்டு 108 பிரம்மசூத்திர வைபவத்துக்கு வேண்டிய அன்னதானம் மற்ற தானம் எல்லாம் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணிட்டு என்ன வச்சுக்கோ, உனக்கு ஐடியா வரும். புரியுதா? அது ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி பண்ணிடக்கூடாது. புரியுதா? அப்புறம் பட்டினத்தார் கண்ணில் மிரட்டுவார். காதர் அந்த ஊசியம் வை கடை வழி வராது பார், நீ சேர்த்து வச்சுருக்க பீரோவில் சேர்த்து வச்சுருக்கலாம், நீ கொண்டு போக மாட்டான். புரியுதா? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே கட்டிடுவான். புரியுதா? ஃபுல்லாக எப்படி அம்மனமாக பிறந்தவன் அதுபோல் அம்மனமாக எடுத்துகிட்டு போவான். அதனால் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கோ, உன்னை பற்றி புரிஞ்சுக்கோ. அங்கே சேர் போடுங்க பின்னாடி. ஓகே. அப்போது அடுத்த சூத்திரம் 7வது சூத்திரம். சமானச்ச ஆசுருதி உபக்ரமாத் அமிர்தத்துவம் ச அனுபோஷ்ய. உட்கிராந்தி காலத்தில் வாக்கு மனசில் ஜாயின் பண்ணுறது, மனசு பிராணில் ஜாயின் பண்ணுறது, இந்த மனசு சிதாபாசனோட ஜீவனில் ஒன்றாகிறது. ஓகே. அப்போது உபாசகனும் இந்த தியானம் பண்ணுற உபாசகன் அல்லாத சாதாரண சாமானிய ஜீவாக்களும் எல்லாருமே கூடு விட்டு கூடு பாய போகிறாங்க. இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசின்னு இருக்கோம். ஓகே. இங்கே உபாசகன் எந்த விதத்தில் உபனிஷத்து இதில் எந்த விதத்தில் இவன் உயர்ந்தவனாக ஆவான். இப்போ உபாசனை பண்ணாதவன் போகிறான், அவனும் இந்த சரீரம் விட்டு சரீரம் போகிறான். உபாசகன் மாத்திரம் என்ன ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி புரியுறதில்ல உங்களுக்கு? வியாசர் சொல்கிறாரு, உபாசகன் அவனும் அஜ்ஞானி தான், மற்ற அஜ்ஞானிகளும் அவ்வளோதான். ஓகே. ஆனால் ஒரு ஜங்ஷனில் பிரியும், ரோடு பிரியும். புரியுதா? எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல பிரியும். அப்போ உபாசகனுக்கு ஸ்பெஷல் ரூட் இருக்கும், சுக்லகதி ரூட் இருக்கும். புரியுதா? அதனால் இதில் பியூட்டிஃபுல் என்னென்னா, இந்த ஈஸ்வரனுடைய படைப்பில் 2 விஷயம் இருக்கிறது. இன்டர்னல் ஜர்னி, எக்ஸ்டர்னல் ஜர்னி. புரியுதா? இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறது இன்டர்னல் ஜர்னி, எக்ஸ்டர்னல் ஜர்னி. இன்டர்னல் ஜர்னியில் வாக்கு மனசில் ஓடுங்கோ, மனசு பிராணனில் ஓடுங்கோ, பிராணன் தேஜஸில் ஓடுங்கோ. தேஜஸ் வெரி ஹெவி லோடு. இது வரைக்கும் உபாசகனும் அப்படி தான் இருப்பான், சாமானிய ஜனங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஹிருதயத்தில் சேருவாங்க. ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் சேருவாங்கள்ல, அது ஹிருதயத்தில் சேருவாங்க. ஹிருதயத்தில் நாடி சிஸ்டம் இருக்கிறது. ஸோ அங்கே ஒரு 101 நாடி இருக்கிறது அங்கே ஹிருதயத்தில் முக்கியமான. அந்த நாடி துவாரத்து வழியாக வெளியில் போகும் உயிர். புரியுதா? அதில் இந்த சுஷ்மனா நாடி இருக்கு இல்லையா, ஸ்பெஷலாக அவ்வையார் சொல்லிருக்கா இல்லையா, அந்த சுஷ்மனா நாடியில் போகிறது உபாசகன் மாத்திரம்தான்.
அந்த சுஷ்மனா நாடியில் போய் உச்சந்தலையிலேருந்து இங்கே ஒரு கேப் இருக்குது நமக்கு, அது தெரியாது உங்களுக்கு. அந்த கேப் வழியாக வந்து வெளியில் போயிடுவான், பிரம்மலோகத்துக்கு போயிடுவான். மீதி எல்லாரும் வந்து சாதாரண ஜனங்கள்லாம் இந்த 101 இருக்கு இல்லையா, ஒன்றை தவிர 100 நாடி வழியாக துவாரத்து வழியாக வேறு இடத்துக்கு போயிடுவான், வேறு லோகத்துக்கு போயிடுவான். புரியுதா? இது பியூட்டிஃபுல்லாக. இது வந்து என்ன, இன்னர் ஜர்னி. எக்ஸ்டர்னல் ஜர்னி என்ன, எக்ஸ்டர்னல் ஜர்னி வந்து சுக்லகதி, கிருஷ்ணகதி, அதோகதி, இதெல்லாம் வந்து வெளியில் போகக்கூடிய விஷயம். இப்படி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் விஷயம் கதியில் அவன் போய் சேருவான். ஓகே, கட்டோபனி இதுக்கு என்ன பிரமாணம்? பிரமாணம் வந்து தெரியணும். ஓகே, அதுதான் பிரம்மசூத்திரம். 2:3:16 கட்டோபனிஷத்து. சதம் சைக்காச்ச கிருதச்ச நாட்டிய தசாம் மூர்த்தானாம் அபி நிஸ்ருத்தைக்காம் தயோர் ஊர்தவம் ஆயன் அமிர்தத்துவம் ஏதி விஸ்வசன்யாக உத்கிரமணே பவந்தி. ஹிருதயத்தில் 101 நாடிகள் இருக்கிறது. அதில் சுஷ்மனா நாடி வழியாக உபாசகன் போவான், மற்றவன்லாம் மற்ற நாடிகள் வழியாக போடுவான். இந்த சூத்திரத்தில் வியாசர் சொல்கிறாரு, இப்படி தான் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் ட்ராவல் பண்ணுற அமிர்தத்துவம் ஆபேட்சிகம். இந்த உபாசகன் அடையக்கூடியது அமிர்தத்துவம், மோக்ஷம். அந்த மோக்ஷம் வந்து உஷாராக சொல்கிறாரு வியாச சங்கரர், நம்பி ஏமாந்துடாத. உபாசகன் போகிறது ஆபேட்சிகம், இந்த ஞானத்தினால அடையக்கூடியது ஆத்தியந்தகம். ஒன்று வந்து டெம்ப்ரவரி, இன்னொன்று வந்து பர்மனண்ட் அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்போ சமானாச்ச ஆசிருதி உபக்ரமாத் அமிர்தத்துவம் ச அனுபேட்சிய பிராண தேஜசி சாந்தோக்கியம். அது சொல்கிறது சமானா. சமானானா வாக்கு மனசி பிராணா இத்தியாதி இதெல்லாம் உபாசகனுக்கும் சரி மற்ற ஜீவர்களுக்கும் சரி ஒரே மாதிரி தான் ஹிருதயத்தில் போய் சேருவாங்க. புரியுதா? ஆனால் நம்ம இப்போ டிக்கெட்டு வாங்குகிறோம், நம்ம எல்லோரும் வந்து இதுக்கு போவோம், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போவோம். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனோடனே அங்கே பல ட்ரெயின்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த வகுப்பில் இருக்கிற ட்ரெயினில் அந்தந்த கிளாஸில் ஏறுவாங்க, பிரிஞ்சு ஏறும். புரியுதா? நம்ம எல்லோரும் ஒரே குரூப்பு, குருகுலம் அப்படி சொல்லிட்டு ஒரே கிளாஸில் ஏறிடக்கூடாது. புரியுதா? அதே போல் உபாசகெல்லாம் எந்த ரூட்டு, உபாசகன் பண்ணாதவெல்லாம் எந்த ரூட்டு, அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பிரிக்கிற மாதிரி ச ஆ ஸ்ருதி உபக்ரமா 3 சொல்லு இருக்குங்க. அப்போ இன்டர்னல் ஜர்னி வந்து நாடி துவாரம், எக்ஸ்டர்னல் ஜர்னி வந்து கதி, சுக்லகதி கிருஷ்ணகதி அந்த மாதிரி. இப்போ நாடி ப்ளஸ் மார்க்கம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ருதி, ஸ்ருதிஹி. அப்போ உபக்கிரமம் என்பது பிராப்திகி, ஸ்ருதி உபக்கிரமன்றது மார்க்கம் பிராப்திகி. எக்ஸ்டர்னல் ஜர்னியில், அதாவது இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது இல்லையா இந்த ஜீவா, அந்த மார்க்கம் அது எந்த மார்க்கம்ன்றது இதெல்லாம் சொல்லில் இருக்குது, இந்த சூத்திரத்தில் இருக்குது. நான் ஏதோ ஊலாம் சொல்கிறேன்னா இல்லை. ஆனால் அப் டு அன்டில் அதுவரை, எதுவரை, நாடி மார்க்கம் வரை. நாடி அண்டு மார்க்கம் இருக்கு இல்லையா. நாடின்றது என்ன ஜர்னி? இன்டர்னல் ஜர்னி. மார்க்கன்றது எக்ஸ்டர்னல் ஜர்னி. எது? சரீரம் டு சரீரம் போகிறதுக்கு. புரியுறதா? அது வந்து எது வரைன்னா இவன் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் தான் ஒன்றா சேர்ந்து போக முடியும், அதுக்கப்புறம் தனியாக ஆகிடுவான். அமிர்தத்துவம் ச, இது ஒரு சிக்கலான சொல். அவன் மோட்சத்தை அடைகிறான். உபாசகன், அஜ்ஞானி உபாசகனும் மோட்சத்தை அடைகிறான். நமக்கு நெருடலாக இருக்கும். புரியுதா? அஜ்ஞானி உபாசகன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னா அப்புறம் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எழுதி இப்படிலாம் காலையில் வந்து 5 மணிக்கெலாம் வந்து இப்படி அவஸ்தைப்படுறானே, அவனும் ஒரே கழுதையும் குதிரையும் ஒன்றே ஆகிடும்வான். புரியுதா? அப்போது அது வந்து அது டெம்ப்ரவரி, இது ஆபேக்ஷம், இது வந்து ஆத்தியந்தகம், பர்மனண்ட் அப்படி சொல்லி இதை முடித்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.